வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம் கேடான வழியில போறவர்களுக்கு, தவறான வழியில போறவர்களுக்கு, இந்த உலகத்துல சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு பைத்தியமாய் காணப்படுமா? பைத்தியமானா நம்மளை பார்த்து நம் சிலுவையை குறித்து உபதேசம் பண்ணும்போது அதை பார்த்து பைத்தியக்காரங்க மாதிரி செய்யறாங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ, சிலுவையை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ, சிலுவையில் அடிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கோ, அல்லது அவருடைய பாடுகளையும் அவருடைய வேதனையும், நமக்காக அடிபட்டார், நமக்காக சாபத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்று அதை பார்க்கும் பொழுது அது நமக்கு 1 கொரிந்தியர் 1:18 படி அது நமக்கு தேவ பலனாய் மாறும். எது என்றால் சிலுவை குறித்த உபதேசம். அதை உபதேசத்தை நாம் கேட்க அந்த உபதேசத்தின்படி நடக்க அது நமக்கு பலனாய் மாறும். ஆமென்.